சாந்தி. பிரம்மா பாபா கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலையை தன் வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தார். எவ்வளவுதான் ஒருவர் தன் காரியத்தில் பிஸியாக இருப்பினும் பிரம்மா பாபாவை விட வேலை அதிகமுள்ளவராக நிச்சயம் இருக்க முடியாது. இருப்பினும் பிரம்மா பாபா கர்மயோகி நிலையை நமக்கு தெளிவாகவும் முன் உதாரணமாகவும் செய்து காண்பித்தார். அவர் என்றும் தன்னை செயல்கள் செய்பவராகவே கருதினார். மற்றவர்களை வேலை வாங்குபவராக கருதியதில்லை. இதுபோலவே பாபா ஒருவரை அனைத்து விஷயத்திலும் தூண்டுதல் செய்பவர் என்று கருதினால் எப்பொழுதும் எந்த கர்மம் செய்தாலும் லேசாக உணர முடியும். கர்மயோகியாக இருக்க புத்தி என்னும் நூலானது பாப்தாதாவிடம் இருக்க வேண்டும். எந்த ஒருவர் அனைவரையும் நடிக்க வைக்கிறாரோ அவரே என்னையும் நடிக்க வைக்கிறார். நான் கர்மம் செய்து கொண்டும் நடனம் புரிந்து கொண்டும் இருக்கிறேன் எனும் உணர்வின் மூலம் எப்பொழுதும் குஷியாகவும் கவலை இல்லாதவராகவும் இருக்க முடியும். எப்படி ஆத்மாவானது சரீரத்துடன் இணைந்து ஒரு காரியத்தை செய்வது போல் நாமும் பாபாவுடன் இணைந்து பாபாவின் நினைவோடு கர்மம் செய்ய வேண்டும். மேலும் நினைவு செய்யும் பொழுது கர்மம் செய்யாமல் இருக்கவும் கூடாது. அநேகம் பேர் கூறுகிறார்கள், கர்மம் செய்யும் இடத்தில், அதாவது காரியம் செய்யும் பொழுது நினைவு மறந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். இதிலிருந்து அவர்களுடைய கர்மம் மற்றும் யோகம் இரண்டும் தனித்தனியாக இருக்கிறது என்பதை நிரூபணமாக்கிறது. எனவே கர்மமும் நினைவும் இணைந்தே இருக்கட்டும். உங்களுடைய பெயரே கர்மயோகி என்பதாகும். கர்மம் செய்யும் பொழுது நினைவிலிருந்து செய்யுங்கள். அப்பொழுது லேசாக இருக்க முடியும். அப்பொழுது கர்மத்தின் சுமையை உணரமாட்டீர்கள். மாயையின் எந்த விதமான அலைகளும் உங்களை தொட முடியாது. கர்மயோகி என்றாலே தாமரை மலர் போல் வாழ்வதாகும். நல்லது. ஓம் சாந்தி.